அஸ்ஸலாமு அலைக்கும். பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். திர்மிதியிலே பதியப்பட்ட ஹதீஸ் என்னவென்றால், திக்ருகளில் சிறந்தது லா இலாஹா இல்லல்லாஹ், துஆக்களில் சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் திர்மிதியிலே பதியப்பட்ட ஒரு ஹதீஸ், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எந்த அடியான் மன தூய்மையுடன் லா இலாஹா இல்லல்லாஹ் என கூறுவாரோ, இந்த கலிமாவுக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு அவை அர்சு வரை சென்றடைகிறது. உடனடியாக இந்த கலிமா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் ஒரு நிபந்தனை, அவர் பெரும்பாவங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, எவருடைய இறுதி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் என இருக்குமோ அவர் சுவனம் செல்வார் என கூறினார்கள். அத்தகைய மேலான திக்ருகளை செய்து இருளையிலும் இறையருள் பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.